ஸ்டில், இறையாதே, அமைதலாயிரு. ஏற்கனவே பலமுறை தியானித்த பகுதியிலிருந்து, உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான வேத பகுதியிலிருந்து ஒரு ஆழமான சத்தியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். உலகிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எது தேவையோ அல்லது தேவை இல்லையோ ஒன்று மிகவும் அவசியமாய் தேவைப்படுகிறது: ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நம்ம உழைக்கிறதே, நம்ம சாப்பிட்றதே, பிரயாசப்படுகிறதே எதுக்காக தான்? ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ. ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழவே எல்லாரும் விரும்புகிறார்கள். எதற்காக கடினமாக உழைக்கிறார்கள்? எதற்காக 10 மணி நேரம் 12 மணி நேரம் கடினமாய் நின்று கொண்டு உழைக்கிறார்கள்? எதற்காக பணம் சம்பாதிக்கிறார்கள்? எல்லாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே. சிலர் நினைக்கிறது, சாராயத்தை குடிச்சா நிம்மதி கிடைத்து விடும், அல்லது ஏதாயிலும் இந்த போதை பொருட்களை சாப்பிட்டா நிம்மதி கிடைத்து விடும், அல்லது ஏதாயிலும் பாலியல் ரீதியான காரியங்களிலே தங்களுக்கு நிம்மதி கிடைத்து விடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பணத்தினாலே சனப்பொழுது சந்தோஷத்தையும் தற்காலிக திருப்தியையும் பெற்றுக்கொள்ளலாமே ஒழிய நிரந்தரமான சமாதானம், நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியாது. தவறான நம்பிக்கையில் உலக மக்களிடத்திலே காணப்படுகிற தவறான மக்களிடத்திலே வாழ்கிற மக்களிடத்தில் காணப்படுகிற தவறான நம்பிக்கைகள், எண்ணங்களில் ஒன்று, உயிரோடு இருக்கும்போது வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத நிம்மதியை மரணம் தான் தருகிறது, மரணத்திற்கு பின்பதாகத்தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்று உலகம் நம்புகிறது. அதனால தான் நிறைய கல்லறையில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? RIP. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ரெஸ்ட் இன் பீஸ். நம்ம கல்லறைகள்லாம் இல்லை, கத்தோலிக்க மார்க்கத்தில் பாருங்கள், அங்கே CSC சபைகளில் பாருங்கள், RIP அப்படின்னு எழுதியிருப்பாங்க. RIP அப்படின்னு என்ன தெரியுமா? ரெஸ்ட் இன் பீஸ், நிம்மதியாக இளைப்பாறுகிறார்கள். சொல்லுங்க, நிம்மதியாக இளைப்பாறுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், death is no guarantee that you will find some peace. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டால் ஒழிய, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படாமல், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிற ஒருவன் நிச்சயமாக மரணத்திற்கு பின்பதாக நிம்மதியாக அவன் இருக்கவே முடியாது. ஆமென். வேதனைகளின் இட்ஸ் a beginning of troubles. வேதனைகளின் ஆரம்பமே ஒழிய மரணம் அவர்களுக்கு நிச்சயமாக நிம்மதியின் ஆரம்பமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. இந்த நிம்மதியை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசிகள் இந்த நிம்மதியான வாழ்க்கையை உயிரோடு இருக்கும்போதே நிம்மதியாக, சமாதானமாக, அமைதலாக, மன அமைதலாக வாழ முடியுமா? ஏன் வாழ முடியவில்லை? அப்படி நிம்மதியாக தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார்.
அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். பகல் முழுவதும் ஊழியத்தை செய்துவிட்டு வெகு திரளான ஜனங்கள் கர்த்தர் சீசரிடத்திலே சொல்லுகிறார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள், சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஒரு படகிலே ஏறி புறப்பட்டார்கள். கொஞ்ச தூரம் போன உடனேயே பலத்த சுழற்காற்று உண்டாயிற்று. புயல் வீசத் தொடங்கியது. ஆள் உயர அலைகள் எழும்பிற்று. படகு அமைந்து விடத்தக்கதாக அலைகள் அந்த படகிலே மோதி அடிக்க ஆரம்பித்தது. சீசர்கள் பாய்ந்து போய் இயேசுவை தேடி இயேசுவிடத்தில் போகிறார்கள். அவரோ கப்பலின் பின்னணியத்திலே அவர் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். சீசர்கள் இயேசுவை தட்டி எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், புயல் வீசுகிறது, பலத்த காற்று அடிக்கிறது, படகு மூழ்கி விடத்தக்கதாக இந்த படகிலே அலை மோதுகிறது என்று சொல்லி அவரை பார்த்து சொன்னார்கள். அவர் எழுந்து ஒரு சில வார்த்தைகள் சொன்னார். அந்த வார்த்தைகள் மிகவும் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு சூழலைக்கும் அந்த வார்த்தைகள் மிகவும் அவசியமான வார்த்தைகளாக எண்ணப்படுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. It is a desired statement for all our lives. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்று விரும்பப்படுகிற ஒரு வாக்கியமாக இருக்கிறது. சொல்லுங்கள், விரும்பப்படுகிற வாக்கியம், விரும்பப்படுகிற வார்த்தைகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். It is a desired statement. எல்லாரும் விரும்புகிறோம். என்ன சொன்னார்? காற்றை பார்த்து, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். என்னுடைய சூழ்நிலை நடுவிலே அமைதி உண்டாவதாக, நிம்மதி, சுகுமாருக்கு நிம்மதி உண்டாவதாக, போதும் அப்படின்னு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குடும்ப பிரச்சனையிலே, கணவன் மனைவி குடும்ப பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து, இந்த பிரச்சனை நடுவிலே அமைதி உண்டாவதாக, நிம்மதி இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று கர்த்தர் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? சரீர பலவீனத்தின் நிமித்தமாக மிகவும் பலவீனப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகளை பார்த்து, இவர்களுக்கு இந்த பலவீனம் மாறி நிம்மதி உண்டாவதாக என்று கர்த்தர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். அல்லேலூயா. பண பிரச்சனை நிமித்தமாக, பொருளாதார நெருக்கடி நிமித்தமாக, கடன் பிரச்சனை நிமித்தமாக நெருக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து, இந்த நெருக்கம் நீங்கி என் பிள்ளைகள் நிம்மதியாய் இருப்பார்களாக என்று கர்த்தர் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், கர்த்தர் சொல்லவும் செய்கிறார். அதற்கு அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு சில காரியங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், சில காரியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம், you ought to pray. நீங்கள் நிம்மதியை, உங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், விரும்புவீர்களேயானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஏற்கனவே நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், நல்லாவே ஜெபிக்கிறேன் பாஸ்டர். ரைட். நான் என்ன சொல்லுகிறேன், நான்
2ஆம் கிளாஸில் படித்ததை காட்டிலும் 3ஆம் கிளாஸில் அதிகமாக தான் படித்தோம். 3ஆம் கிளாஸில் படித்ததை காட்டிலும் 8வது அதிகமாக தான் படித்தோம். 8வது படித்ததை காட்டிலும் 10வது அதிகமாக தான் படித்தோம். 10வது படித்ததை காட்டிலும் 12வது அதிகமாக தான் படித்தோம். எங்கேயாயிலும் மேலே போக போக படிப்பு கம்மியாக இருக்குதா? ஆமாம், இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நான் நேற்றைக்கு ஒரு காரியத்தை யோசித்தேன். டாக்டருக்கு படிக்கிறாங்க. டாக்டருக்கு முடிச்சோன்னே படிப்பை விட்டுருவாங்களா? விட்டுற முடியுமா? முடியவே முடியாது. வக்கீலுக்கு படிக்கிறாங்க, வக்கீல் இருக்கிறாரு. வக்கீல் முடித்தோடனே படிப்பை விட்டுருவாங்களா? இல்லை இல்லை. இன்னும் அப்படி ஒவ்வொரு நாளும் புது புது மருந்துகள். பார்த்துருக்கீங்களா? டாக்டர்கிட்ட அந்த பிரதிநிதிகள் வருவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், புது புது மருந்துகளை. அப்போ புது புது மருந்துகளுக்கு புது புது காரியங்கள். அதே ஊசி தான், அதே மருந்து தான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மாதமும் டாக்டர்கள் கூட்டம் நடக்கிறது, ஆலோசனை கூட்டம். இந்த மாதத்தில் என்ன மருந்து அறிமுகப்படுத்துகிறது, அடுத்த மாதத்தில் என்ன மருந்து அறிமுகப்படுத்துகிறது. அப்போது ஒவ்வொரு மாதமும் கவனிங்கள், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமேனால் நான் ஜெபிக்கிற ஜெபம் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு உங்களை அப்படியே 2ல் 1 கேட்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். 2ல் 1 இப்படியே காலத்தை ஓட்டிடலாமா? பிரச்சனைன்னு சொல்லி யார்ட்டையாச்சும் சொல்லி ஜபிக்க சொல்லி பிரச்சனையை அப்படியே பிரச்சனையோடையே வாழ்க்கையை செத்து முடிச்சிடலாமா? இல்லை, பிரச்சனை எத்தனை எழும்பினாலும் அவைகளுக்கு நடுவிலே நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். உங்களுடைய 5 நிமிஷ ஜெபம், 2 நிமிஷ ஜெபம், 1 நிமிஷ ஜெபம், ஜெபிக்காத ஒரு காரியம், இவள் எல்லாவற்றையும் நீங்கள் தூர மூட்டை கட்டிவிட வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களுக்கு நிம்மதியை தருவதற்கு, ஆமென் சொல்லுவீங்களா, சமாதானம் அல்லது நிம்மதியை தருவதற்கு as the sun rises in the east, சூரியன் கிழக்கிலே உதித்து மேற்கிலே அஸ்தமாகிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிம்மதியை தருகிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். சூரியன் கிழக்கிலே உதிக்கிறது எவ்வளவு உண்மையோ, மேற்கிலே மறைகிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை கர்த்தர் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இந்த நிம்மதியை நீங்கள் வேற எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது, புயல் வீச ஆரம்பித்தது, பலத்த சுழற்காற்று மோதி அடிக்க ஆரம்பித்தது. அப்போ சீஷர்கள் என்ன உணர்ந்தார்கள் என்று சொன்னால், நாம் இந்த சூழ்நிலையில் இயேசுவிடத்தில் போவோம். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, அவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் எல்லாரும் சூறாவளி வீசும்போது, புயல் வீசும்போது படகை ஓட்ட தெரிந்தவர்கள், செலுத்த தெரிந்தவர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், மீனவர்கள். ஆனால் இப்போ புயல் வீசும்போது, சூறாவளி பலத்த சுழற்காற்று அடிக்கும்போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்யறது? இப்படி துடுப்ப போடு, அப்படி துடுப்ப போடு சொல்லி தன்னுடைய திறமையை, தன்னுடைய அனுபவத்தை காட்டுவதற்கு பதிலாக அவர்கள் இயேசுவிடத்திலே வந்தார்கள். ஆமென் சொல்வீங்களா? இயேசுவிடத்திலே வந்தார்கள். இயேசுவிடத்திலே வந்து சூழ்நிலையை சொன்னார்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இயேசுவிடத்திலே வந்தார்கள். தன்னுடைய திறமையை காட்டல, தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டல. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர்கள் முறையிட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை ஆனால் சரி, சூறாவளி ஆனால் சரி, புயல் ஆனால் சரி,
இயேசுவிடத்தில் வந்து நீங்கள் முறையிட வேண்டும். இயேசுவிடத்தில் வந்து நீங்கள் முறையிட வேண்டும். இதில் there is a good news and there is a bad news. ஒரு நற்செய்தி உண்டு, ஒரு துர்ச்செய்தி உண்டு. என்ன தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். நற்செய்தி என்னன்னு சொன்னா, அவர்கள் புறப்படும் போதே இயேசுவை தங்களோடு கூட அவர்கள் படகிலே ஏற்றிக்கொண்டார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். புறப்படும் போதே ரொம்ப நல்ல ஞானமாக ஒரு காரியத்தை செய்தார்கள். இயேசு எங்களோடு வராமல் நாங்கள் அக்கறைக்கு போவது இல்லை. அவர்கள் புறப்படும் போதே இயேசுவை தங்களோடு கூட ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். இயேசுவை தங்களோடு கூட ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தனியாக அவர்கள் புறப்படுவதை தவிர்த்தார்கள். இயேசுவை தங்களோடு கூட அவர்கள் படகிலே ஏற்றுக்கொண்டார்கள். வேலைக்கு போகும்போது கவனிங்க, வேலைக்கு போகும்போது ஆண்டவரே எங்களோடு கூட வரணும். அந்த ஐயா சொன்னார் பார்த்தீங்களா? ஆமாம். கீழே விழுந்தும் கர்த்தர் சேதமின்றி காத்தார். அல்லேலூயா. ஆமாம். அவர் வயசில் விழுந்தார்னா சுரக்கா வெடிக்கிற மாதிரி. ஆமாம், ஆயிரம். ஆனால் போகும்போதே ஆண்டவரே நான் போகிறேன், என்னோடு கூட வாருங்க. நான் பஸ்ஸில் ஏறுறேன், என்னோடு கூட வாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியமானாலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஸ்தோத்திரம் கொஞ்சம் தூரம் ரேஷன் கடைக்கு போதனா கூட ஆண்டவரே என்னோடு கூட வாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க, சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தில் இறங்குறீங்களா? ஆண்டவரே இந்த காரியத்தில் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிரயாணப்படும்போது ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்பு எங்கள் மேல் இருக்கட்டும், காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், காத்துக்கொள்ளுங்க. ட்ரெயினில் போனால் கூட ட்ரெயின் கிளம்பும் போதே சொல்லுவேன், ஆண்டவரே என் நிமித்தம் இந்த ட்ரெயினில் பயணிச்சுக்கிற எல்லார் மேலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். என் நிமித்தம் டிரைவர் மேலே, காட் மேலே, ஆண்டவரே டிடிஎஸ் மேலே என்னுடைய ரத்தத்தின் பாதுகாப்பு இருக்கட்டும். என் நிமித்தம் ஆண்டவரே சுகபத்திரமாய் நாங்கள் எல்லாரும் கடந்து செல்ல வேண்டும், நாங்கள் எல்லாரும் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது பிரயாணப்படும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார் என்பதை, வர வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு காரியத்தை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மோடு கூட வருவதை, நம்மோடு கூட இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமாம். துர்ச்செய்தி என்னன்னு சொன்னால், பேட் நியூஸ் என்னன்னு சொன்னால், இயேசு படகுல தூங்குறார். இயேசு படகுல தூங்குறார். கவனிங்க, காரில் சென்னை திருச்சியெல்லாம் போகும்போது, காரில் போகும்போது இரவு நேரத்தில் நாங்கள் 9 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே நாங்கள் பயணப்படும் போதெல்லாம் நான் என்ன செய்வேன், எவ்வளவு நேரம், எவ்வளவு அசதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அசதியாக இருந்தாலும் சரி, விட்டால் 2 நாள் தூங்கலாம் போல் அசதியாக இருந்தாலும் சரி, காரில் பயணப்படும் போது டிரைவருக்கு பக்கத்தில் உட்காந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வருவேன். ஏன்னா கொஞ்சம் அசந்துட்டானா முடிஞ்சிருச்சு, டோட்டல் எல்லாமே முடிஞ்சு, கதை முடிஞ்சிடும் இல்லையா? ஆமாம். ஆகவே அந்த கார் ஓட்டுறவங்ககிட்ட, அது என்னுடைய மகனாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களோடு கூட அப்படி பேசிக்கொண்டே வருவேன். ஒரு கால் நான் இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்கிட்ட பேசிக்கிட்டே வரதை நான் உறுதி செய்வேன். பேசிக்கிட்டே தூங்கிறாதீங்கன்ட்டு உறுதி செய்வேன். நான் பேசிக்கொண்டே வருவேனே. ஆனால் கார் ஓட்டுகிறவர் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. சொல்லுங்க, தூங்க மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, சீசர்கள் பயணி ஆரம்பித்த உடனேயே இயேசுவோடு பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். சொல்லுங்க, என்ன செய்தாங்க? நிறுத்திவிட்டார்கள். இயேசுவோடு அசரியா மாதிரி ஒரு ஆள் பேசி அல்லேலூயான்னு போட்டு பேசிக்கிட்டே இருந்தா இயேசு தூங்குவாராங்க? ஆமாம். பேதுரு தொண்ணு பேசிக்கிட்டே இருந்தா இயேசு தூங்குவாராங்க? நிச்சயமா தூங்க முடியாது. அப்ப இயேசு தூங்குகிறார் என்று சொன்னால், கர்த்தர் ஸ்தோத்திரம், பேசுவதை இவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். நல்லா கவனிங்க. நிறைய நேரத்தில் எல்லாம் சுமூகமாக போணுச்சுன்னு சொன்ன, வாழ்க்கை சுமூகமாக ஓடுது, எல்லாம் நல்லா நடக்குது, செழிப்பாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது, குறைவில்லாமல் இருக்குது, கர்த்தர் நடத்துகிறான்னு சொன்னால் பேசுவதை நிறுத்தி விடுகிறீர்கள். You stop talking to Jesus.
பேசுவதை நிறுத்தி விடுகிறோம். நான் சொல்வது சத்தியம். எல்லாம் நல்லா இருக்கும்போது பேசுவதை நிறுத்தி விடுகிறோம். ஆமா, கர்த்தர் கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்கறது கேட்கறது இல்லை, கேட்கறதே இல்லை. சென்ட்ரிங் வேலை நடந்துக்கிச்சு. அந்த கொத்தனார் கீழே கரண்டியை போட்டுட்டாரு. அந்த வழியாக போகிறவங்க ஒவ்வொருத்தரையாக பார்த்து, சார், ஐயா, பெரியவரை, தம்பி அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுறாரு. ஒருத்தர் கூட நிமிந்து அண்ணாந்து பார்க்கல. அவர் என்ன செய்தார், பார்த்து பார்த்து பொறுத்து இறங்கி வர முடியாத ஒரு நிலைமை. அவர் பொறுத்து பார்த்துட்டு அந்த அந்த சிமெண்ட்டில் ஒட்டியிருந்த ஒரு கல்லை எடுத்து, சின்ன ஜல்லி கல்லை எடுத்து அப்படியே அந்த போகிற அந்த ஆள் மேலே எரிஞ்சோடனே அது அவர் முதுகில் பட்டுருச்சு. முதுகில் பட்ட உடனே திரும்பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ சும்மா கூப்பிட்டாலாம் திரும்பியே பார்க்கல. ஒரு சின்ன கல்லை எரிஞ்சு என்னன்னு அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் என்னன்னு கேட்குறாங்க. எல்லாம் சுமூகமாக நடக்கும்போது கர்த்தரிடத்தில் பேசுவதே கிடையாது, கர்த்தரிடத்தில் பேசுவதே கிடையாது. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் தான் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க நிறைய விசுவாசிகள். ஆமாம், ஒரு தேவனுடைய மனுஷன் எனக்கு சொல்லி தந்தார். அவன் அப்படியே ஆண்டவர்கிட்ட வரும்போது, சுமார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்தீங்கன்னா என்ன விஷயம்னு சொல்லி கேட்பேன். என்ன, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆண்டவர்கிட்ட போய் உட்காரும்போது, ஆண்டவர் என்ன விஷயம் சுகுமார் அப்படின்னு சொல்லிங்க, சும்மா உங்களோட பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஆண்டவர் அப்படின்னா இப்படி இருக்கும் பாருங்க. ஆமாம், யாராச்சும் ஒருத்தர் என்கிட்ட வந்து என்ன 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 விஷயம் பிரதர், என்ன விஷயமா சிஸ்டர், என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை பாஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா? கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாம் சுமூகமாக நடக்கும்போது நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசுவதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கடலையும் காற்றையும் அதட்டி அமைதலாக்கின அதே கர்த்தர் தான் பலத்த காற்றை உண்டாக்கினார், சுழற்காற்றை உண்டாக்கினார். படகு அமிழத்தக்கதாய் ஆழ் உயர அலைகளை எழும்பச் செய்தார். படகு தண்ணீரால் அமிழ்ந்து போகத்தக்கதாய் தண்ணீர்கள் மோதி அடிக்கத்தக்கதாய் கர்த்தர் செய்தார். ஏன் சொன்னா, அப்பதான் சீசர்கள் வந்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நல்லா இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகள் வந்து என்கிட்ட பேசவே மாட்டாங்க. சுகமாக இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகள் வந்து என்னை சந்திக்கவே மாட்டாங்க. என்னோடு கூட பேசுவதை அவர்களுக்கு முடியாத ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம், முடியாத ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தர் என்ன அதனால என்ன செய்கிறார், ஐ வில் மேக் த wind little stronger, I will make the waves little larger, I will make the sea little rougher. கடலை கொஞ்சம் கூட கொந்தளிக்கும்படியாய், அலைகளை கூட கொஞ்சம் பெரிதாக எழும்பச் செய்யும்படியாய், காற்றை கூட கொஞ்சம் சுழலச் செய்யும்படியாய் கர்த்தர். அப்பதான் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து பேசுவார்கள் சொல்லி கர்த்தர் அவர் நினைக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கர்த்தரிடத்தில் நீங்கள் செபிக்கிறவர்களாய், செபிக்கிற ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் எல்லா புத்திக்கும் மேல், பீஸ் தட் பாசஸ் அபவ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட், எல்லா புத்திக்கும் மேலான நிம்மதியை, ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளோ பிரச்சனை மத்தியில் எவ்வளோ இப்படி நிம்மதியாக இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் எப்படி இவ்வளோ சமாதானத்தோடு கூட இருக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய், நமக்கே ஆச்சரியம் உண்டாக்கத்தக்கதாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்க. அந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? பைபிளை வாசிக்காம, பைபிளெல்லாம் பார்க்கக்கூடாது, பைபிளெல்லாம் பார்க்காம எங்க இருக்குன்னு தெரியுமா? பிலிப்பியர் சொல்லிட்டீங்க, வெரி குட். ஆமாம், எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் ஆண்டு கொள்ளும். உங்கள் இருதயத்தையும் ஆண்டு கொள்ளும், உங்கள் சிந்தைகளையும் ஆண்டு கொள்ளும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. ரெண்டாவது காரியம், முதலாவது ஜெபிக்கணும். நிம்மதி வேணும்னு சொன்னா ஜெபிக்கணும். ரெண்டாவது காரியம், உங்களுடைய பார்வை மாற வேண்டும். சொல்லுங்கள், பார்வை மாற வேண்டும். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, பார்வை மாற வேண்டும். அப்படின்னா கண்ணாடி போடுறதா? இல்ல இல்ல, நான் அதை சொல்லல. பார்வை, பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ். யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். உடைய பார்வை மாற வேண்டும். நான் ஒரு திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு செலவு வந்த உடனே கர்த்தருடைய பிள்ளைங்க கலங்கி போய் விடுறாங்க. வயிற்றுல வந்திருக்கிறது ஒரு கட்டி அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே இருதயம் படபடன்னு வருதா? ஆமாம், இருதயம் படபடன்னு வருது. உடனே கலங்கி விடுகிறாள், உடனே பயந்து விடுகிறாள். அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ. கர்த்தர் ஸ்தோத்திரம். திகிலும் கலக்கமும் அப்படியே கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்க தான் மாட்டி இருக்கிற மாதிரி திகிலையும் கலக்கத்தையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, வாட்சி கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி திகிலையும் கலக்கத்தையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை உடனே விசுவாசிகளுக்கு திகிலும் கலக்கமும் உண்டாகிவிடுது. விரும்பியது கிடைக்கவில்லை, உடனே திகிலும் கலக்கமும். ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை, உடனே விசுவாசிகளுக்கு கர்த்தர் சோர்வு வந்து விடுகிறது, ஒரு கலக்கம் வந்து விடுகிறது. இந்த சீசர்களை பாருங்கள். பலத்த சுழற்காற்று வீசி புயல் உண்டான உடனேயே அவர்கள் இயேசுவிடத்தில் போய் இயேசுவை அவர்கள் எழுப்பி, தூங்குகிற இயேசுவை தூங்கிக் கொண்டிருந்தாராம். தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை அவர்கள் எழுப்பி, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? கர்த்தர், ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லல. Do something and handle this matter, Lord. Come and interfere in this situation, Lord. இந்த சூழ்நிலையிலே வந்து எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா? சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க? மாறா என்ன சொன்னாங்க? ஆண்டவரே நாங்க சாகுறோம், செத்து கொண்டு இருக்கிறோம். we are dying, we are dying. நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் செத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். பலத்த சுழற் காற்று அடிக்கிறது ஆண்டவரே, ஆள் உயர அலைகள் அடிக்கிறது ஆண்டவரே, நாங்க செத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் காற்றையும் கடலையும் மாத்திரம் அதட்டவில்லை, சீசர்களையும் அதட்டினார். அல்லேலூயா. ஆமா, காற்றையும் கடலையும் மாத்திரம் கடிந்து கொள்ளவில்லை, யாரையும் கடிந்து கொண்டார்? சீசர்களையும் கடிந்து கொண்டார். சொல்லுங்கள், சீசர்களையும் கடிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமா, ஒரு காரியம் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தை உண்டாக்கல. ஜீசஸ் வாஸ் அப்செட் வித் ஒன் திங். அவருக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டாக்கிருச்சு. என்னன்னா, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. ஆமா, மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னா, அது ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம் உண்டாகிருச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆமா, வாழ்க்கையிலே ஒரு சின்ன புயல் வீசினால் போதும், உங்களை பார்த்து தான் சொல்லுகிறேன், ஒரு சின்ன புயல் வீசினால் போதும் கர்த்தர் நம்மளை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறார்னு சொல்லி கர்த்தரை குறித்த சந்தேகம் விசுவாசிகளுக்கு வந்து விடுகிறது. இந்த பார்வை மாற வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? இந்த பார்வை மாற வேண்டும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், ஒரு சின்ன பலகீனம் வந்தா போதும், ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டாரே, ஆண்டவர் கைவிட்டுட்டாரே, ஆண்டவருக்கு நம்ம குறித்து கவலை இல்லையோ, ஆண்டவரை குறித்த கர்த்தரை குறித்த சந்தேகம் விசுவாசிகளுக்கு வந்து விடுகிறது. கர்த்தர் எவ்வளவு தெரியுமா உங்க மேல அக்கறையா இருக்கிறார். அல்லேலூயா. பால் கொடுக்கிற ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ,
அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அவள் பால் கொடுக்கிற ஸ்திரியானவள் மறந்து போவாள், மறக்கவே மாட்டாள். ஆனால் அவள் கூட மறந்து போவாள், ஆனால் நான் உன்னை மறந்து போவது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை முறை தவறினாலும், எத்தனை முறை அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாலும் நம்மை விட்டு விலகாத தேவன், உங்களை விட்டு விலகாத தேவன். ஆமென் சொல்லுவீங்களா? நிழலாய் நம்மோடு கூட வருகிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் என்றைக்கு கர்த்தரோடு கூட உடன்படிக்கை நீங்கள் செய்தீர்களோ அந்த நாள் முதல் நீங்கள் தவறினாலும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நீங்கள் உண்மை இல்லாதவர்களாய் போனாலும் அவர் உண்மையில்லவராகவே இருப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் அவரை விட்டு விலகினாலும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை கூரைகள் நம்மிலே இருந்தும் அத்தனை முறையும் மன்னித்து மறந்தே. எத்தனை கூரைகள் நம்மிலே இருந்தும் அத்தனை முறையும் மன்னித்து மறந்தே. எத்தனை குறைகள் நம்மிலே இருந்தும் அத்தனை முறையும் மன்னித்து மறக்கிற, நம்மோடு கூட இருக்க தீர்மானித்து இருக்கிற, அல்லேலூயா, ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனை சிருஷ்டித்த பிறகு மனுஷனோடு கூட அவனோடு கூட உறவாடவும் அவனோடு கூட அவர் வாசம் படவும் கர்த்தர் விரும்பினார். ஆமென் சொல்வீங்களா? அதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாம் இந்த பக்கம் 3 கோத்திரம், கிழக்கிலே 3 கோத்திரம், மேற்கிலே 3 கோத்திரம், வடக்கிலே 3 கோத்திரம், தெற்கிலே 3 கோத்திரம், 12 கோத்திரங்களுக்கு நடுவே ஆசரிப்பு கூடாரத்தை நீ உண்டாக்கி நான் ஜனங்களுக்கு நடுவே வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு சாலமோன் தேவாலயம் கட்டி அந்த தேவாலயத்தின் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவதாக கர்த்தர் சொன்னார். இதெல்லாம் விட கர்த்தர் மனுஷரின் நடுவிலே வந்து வாசம் பண்ணும்படியாக இம்மானுவேலனாக இயேசு இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக வந்து உதித்தார். ஆமென் சொல்வீங்களா? அதை கொண்டாடவே இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மோடு கூட நம்மிலே ஒருவராக, ஆமென், இம்மானுவேலனாக என்னோடு கூட இருப்பவராக, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்க பார்வை மாறணும். சொல்லுங்க, என் பார்வை மாறணும். சொல்லுங்க, நான் பார்வையை மாத்திக்குவேன். ஆண்டவரே, நான் பார்வையை மாத்திக்குவேன். சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா எல்லாரும் பார்வையை மாத்திக்குவேன். அல்லேலூயா. ஆமாம், நாம் நிர்மூலமாகாதிருப்பதே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளம். ஆமென் சொல்வீங்களா? அவ இத்தனை கிருபைகள், இத்தனை நன்மைகள், இத்தனை ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆமாம். உங்களுக்கு விசுவாசம், ஏன் விசுவாசம் உங்களுக்கு இல்லாமல் போயிற்று? சொல்லுங்கள், என்ன சொன்னார் கர்த்தர்? உங்களுக்கு விசுவாசம் ஏன் இல்லாமல் போயிற்று? எல்லாரும் சொல்லுங்கள், ஏன் இல்லாமல் போயிற்று? ஆமா, faith and fear, பயமும் விசுவாசமும். சொல்லுங்கள், பயமும் விசுவாசமும். ஆமா. As a child of God, you will lose your peace whenever you allow the fear in you. எப்பொழுதெல்லாம் பயத்திற்கு இடம் கொடுக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நிம்மதியை நீங்கள் இழந்து விடுவீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், உடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் பயத்திற்கு இடம் கொடுக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் நிம்மதியை இழந்து விடுவீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற, நாம் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பார்க்கிற அந்த பார்வையில் மாற்றம் உண்டாக வேண்டும். சொல்லுங்கள், பார்வையில் மாற்றம் உண்டாக வேண்டும். இன்னொரு தடவை சொல்லுங்க, பார்வையில் மாற்றம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். சொல்லுங்கள், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா.
Faith is believing that it shall be when it is not so. மறுபடியும் சொல்லுகிறேன், faith is believing that it shall be when it is not so. இப்படித்தான், இப்படி இல்லாவிட்டாலும் இப்படித்தான் நடக்கும் என நம்புவதே விசுவாசிப்பதே, நம்புவதே விசுவாசம். நம்பும். ஆமா, இப்படி இல்லாவிட்டாலும் இப்படித்தான் நடக்கும் என விசுவாசம் நம்பும். சொல்லுங்கள், விசுவாசம் நம்பும். சொல்லுங்கள், விசுவாசம் நம்பும். மறுபடியும் சொல்லுங்க, விசுவாசம் நம்பும். ஆமா, இப்படி இல்லாவிட்டாலும் இப்படித்தான் நடக்கும். சொல்லுங்க, இப்படித்தான் நடக்கும். சத்தமா சொல்லுங்க, இப்படித்தான் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்படித்தான் நடக்கும். ஆமே. ஆமா, வியாதி வரும்போதெல்லாம், வியாதி வரத்தான் செய்யும். வியாதி வரும்போதெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம், விசுவாசம் தெய்வீக சுகத்தை நம்பும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. குறைச்சல் வரும்போதெல்லாம், குறைச்சல் வரத்தான் செய்யும். விசுவாசிகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, குறைச்சல் வரத்தான் செய்யும். குறைச்சல் வரும்போதெல்லாம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் தேவைகள் எல்லாவற்றையும், என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென் சொல்லுவீங்களா? முடிவு இப்படித்தான் நடக்கும். சொல்லுங்க, இப்படித்தான் நடக்கும். அப்படி இல்லாவிட்டாலும் அப்படித்தான் நடக்கும். சொல்லுங்க, அப்படி இல்லாவிட்டாலும் அப்படிதான் நடக்கும். இப்ப தரித்திரம், ஆனா செழிப்பாவான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, பாடுனாங்க பாருங்க. பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்வானாக, அவன் பலவானாகத்தான் மாறுவான். அப்படித்தான். அவன் பலவீனனாய் அல்ல, இப்படி அல்ல, அப்படித்தான். இப்படி இருந்தாலும் அப்படித்தான். சொல்லுங்கள், இப்படி இருந்தாலும் அப்படித்தான். தரித்திரனாய், வறுமையாளனாய், வறுமையிலே இருக்கிறவன் செழிப்பாகத்தான் மாறுவான். அப்படித்தான். அவன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பீர்களானால், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களா இருப்பீர்கள், அப்படித்தான் நடக்கும். இப்ப தரித்திரராய் இருக்கிறீர்கள், நாளைய தினத்திலே நீங்கள் தரித்திரராய் இருக்க போவதில்லை. நீங்கள் செழிப்பாகத்தான் மாறுவீர்கள். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீங்கள் மாறுவீர்கள். வற்றாத நீரூற்றாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். கர்த்தர் இதை செய்வார். அப்படிதான் நடக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அப்படி இல்லாவிட்டாலும் அப்படித்தான் நடக்கும். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, அப்படி இல்லாவிட்டாலும் அப்படித்தான் நடக்கும். இன்றைக்கு அப்படி இல்லாவிட்டாலும் நாளைக்கு அப்படித்தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் யெகோவா ஈரே என்னோடு கூட இருக்கும்போது தேவைகள் எழும்பத்தான் செய்யும். ஆனால் எல்லா தேவைகளிலும் கர்த்தர் அற்புதமாய் தேவைகளை சந்திப்பதை ஆமென் சொல்லுவீங்களா? நான் அனுபவிப்பேன். சொல்லுங்க, நான் அனுபவிப்பேன், நான் அனுபவிப்பேன். உங்க பார்வை மாறணும். உங்க பார்வை, தயவு செய்து உங்க பார்வை மாறணும். ஆமா, உங்க பார்வை மாறணும். 2024 வருஷம் யார்ட்டையும் கடனே வாங்க மாட்டேன் ஆண்டவரே, யார்ட்டையும் கடனே வாங்க மாட்டேன். நீங்க எனக்கு போதுமானவர். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் போதுமானவர். சொல்லுங்க, ஆமாம், கர்த்தர் போதுமானவர். ஒவ்வொரு தேவையா சொல்லிக்கிட்டே இருங்களேன், ஒவ்வொரு தேவையா சொல்லிக்கிட்டே இருங்களேன். 28ஆம் தேதி கவனிங்க, 28ஆம் தேதி ஒரு 9000 ரூபாய் நான் ஈபி பணம் கட்டணும். நேற்றைக்கு வந்துச்சு நியூஸ், எனக்கு மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதம் 28ஆம் தேதி. உடனே என்ன சொன்னேன், ஆண்டவரே அற்புதம் செய்வதற்காக உமக்கு நன்றி. கஷ்டம், எனக்கு கிறிஸ்துமஸ் தேவைகள் அவ்வளோ இருக்கும், ஆயிரக்கணக்கில் தேவைகள் இருக்கும். இதில் நான் பணம் இந்த மாதம் தான் குறைவாக இருக்குது. 8000 ரூபாய் என்பது, 9000 ரூபாய் என்பது குறைவு. ஆனால் உடனே ஆண்டவரே அற்புதம் செய்வதற்காக உமக்கு நன்றி, அற்புதம் செய்வதற்காக உமக்கு நன்றி. யார்கிட்ட கேட்கலாம், எங்கே கேட்கலாம், எப்படி கேட்கலாம்? இந்த புத்தி மாறணும். சொல்லுங்க, இந்த புத்தி மாறணும். சொல்லுங்க, புத்தி மாறணும். ஆமாம், 2024 வருஷம் உங்க கை இப்படித்தான் இருக்கணும் போலியே, உங்க கை இப்படி இருக்க கூடாது. உங்க பார்வை மாறணும். சொல்லுங்க, என் பார்வை மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமாம், என் பார்வை மாறணும், என் பார்வை மாறணும். ஆமாம். மூணாரில் நாங்கள் ஒரு தியேட்டருக்கு போனோம். தியேட்டர்னால் சினிமா படம்ல நினச்சிடாதீங்க, ஒரு தியேட்டர். அந்த தியேட்டரில் பிள்ளைங்களெல்லாம் விரும்பினாங்கன்னு கூட்டிகிட்டு போனோம். தியேட்டரில் போனால் எல்லாத்துக்கும் தனித்தனி சேர் இருக்கும். தனித்தனியாக அந்த படம் ஓடும். படம் எல்லாத்துக்கும் கண்ணாடி ஒன்று கொடுத்துருவாங்க, 3D கண்ணாடி கொடுத்துருவாங்க. 3D கண்ணாடி போட்டுட்டு அந்த சேர் இருக்குதே, அந்த சேர் வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இப்படி ஆடும். ஆடிட்டு படத்தை போட்டு விட்டானா, படத்தில் நேராக ஒரு ட்ரெயின் நேராக என் தலைக்கு மேலே போகும். அப்படியே ஐயப்பா நேராக தலைக்கு மேலே வரும். ஆமாம், அப்படியே நேராக ஒரு கத்தி அப்படியே நேராக என் கழுத்துக்கிட்ட வரும். ஆமாம், நேராக கழுத்துக்கிட்ட வரும். என்னால் முடியல. கொஞ்ச நேரத்தில் கண்ணாடியை கழட்டிட்டேன். உடனே பிள்ளைங்க போடுங்க கண்ணாடியை போடுங்க. ஏன்னா அப்படியே போயிட்டே அந்த ட்ரெயின் போயிட்டே அப்படியே போயிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தா ட்ரெயின் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 500 மீட்டருக்கு உண்மை தண்டவாளமே இருக்காது, ஒரு பெரிய பள்ளம். நேராக ட்ரெயின் வந்து இப்படி நிற்கும் பாருங்க, இப்படி நிற்கும். அந்த கண்ணாடியை கண்டிப்பாக போடணும். 3D கண்ணாடியை போட்டால் தான் தூரத்தில் இருக்க அந்த 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 காரு பக்கத்தில் தெரியும். விசுவாச பிள்ளைகள், விசுவாசம் என்னும் கண்ணாடியை போட்டால் தான் தூரத்தில் இருக்க செழிப்பு பக்கத்தில் தெரியும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், தூரத்தில் இருக்க சுக வாழ்க்கை பக்கத்தில் தெரியும். ஆமென் சொல்வீங்களா? அது கண்ணாடியை கலட்டினா உங்களுக்கு தூரமாகவே தான் இருக்கும், உங்களுக்கு தூரமாகவே தான் தெரியும். உங்கள் பார்வை மாறணும். ஆமென் சொல்வீங்களா? உங்கள் பார்வை மாறணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த அந்த எல்லாம் உள்ளார போகும்போதே கண்ணாடியை ஒன்று கொடுப்பாங்க, கண்ணாடியை போட்டுக்கணும், அந்த போய் உட்காரணும், வரும்போதே கண்ணாடியை கழட்டி கொடுத்துட்டு வந்துடணும். கண்ணாடியை கழட்டி கொடுத்துடணும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து மேலே ஏறும்போதே கர்த்தர் ஒரு கண்ணாடியை கொடுத்துருவார். போடு கண்ணாடியை போடு. இது என்ன, இந்த கண்ணாடிக்கு பேர் என்னம்மா? விசுவாசம். இந்த கண்ணாடியை போடுன்னு எல்லாருக்கும். நிறைய பேர் கண்ணாடியை கழட்டி பத்திரமா நல்ல கண்ணாடியாக இருக்குதுன்னு என்ன செய்கிறாங்க? ஆமாம், இதுதான் விஷயம். கண்ணாடியை கழட்டி பாக்கெட்டில் வச்சா தூரத்தில் இருக்குது, தூரத்திலேயே தான் இருக்கும். பக்கத்தில் வரவே வராது. கண்ணாடியை நீங்கள் என்னைக்கு மாற்றுங்களோ அன்னைக்கு தான் தூரத்தில் இருக்குது ரொம்ப அப்படியே உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி. கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். உங்கள் பார்வை மாற வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நிம்மதி வேணுமா? உயிர் வாழும் நாட்களிலேயே விசுவாச பிள்ளைகள் நிம்மதியோடு கூட வாழ வேண்டுமா? நீங்கள் ஜெபிக்கணும். ரெண்டாவது உங்கள் பார்வை மாறணும். மூன்றாவது வாக்குத்தத்தங்களை நினைத்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், வாக்குத்தத்தங்களை நினைத்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், வாக்குத்தத்தங்களை நினைத்து கொள்ள வேண்டும். இந்த சீஷர்கள் எல்லாம் மிகவும் பயந்து போனார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் பயந்தாங்க தெரியுமா? இந்த சீஷர்கள்லாம் ஏன் பயந்தாங்க தெரியுமா? ஏன் பயந்தாங்க சொல்லுங்க. யாராச்சும் சரியா பதில் சொன்னீங்கன்னா ஒரு 100 ரூபா மில்டன், ஒரு 100 ரூபா தந்துடுறேன். சரியா பயந்தார். இந்த சீஷர்கள் ஏன் பயந்தார்கள்? என்னங்க? இல்லை, சரியான பதில் இல்லை. நல்லா தெளிவாக அப்படியே பிரசங்கம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு பிரசங்கமே பண்ணக்கூடாது. ஒரே சென்டென்ஸில் ஒரு 10 வார்த்தையில் என்னம்மா? சூழ்நிலையை பார்த்து பயந்தார்கள். இல்லை, சொல்லுங்க. சரி, என்ன நீங்கள் இழுக்கிறீங்க பார்த்தீங்களா, கம்மா போகிறீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. ஒரே சென்டென்ஸ். ஏன் பயந்தார்கள்? They don't know how they are going to end. எங்கே முடிக்க போகிறோம் என்பதை மறந்து போனார்கள்.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவன் எங்கே முடிக்க போகிறோம் என்பதை அவர்கள் how it is going to end, எப்படி முடிய போகிறது, இந்த பயணம் எப்படி முடிய போகிறது என்பதை மறந்து போனார்கள். சொல்லுங்க, இந்த பயணம், சத்தமா சொல்லுங்க, இந்த பயணம் எப்படி முடிய போகிறது என்பதை மறந்து போனார்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். நான் ஒரு நாளும் கைவிடப்படுவதே இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே உன்னை உண்டாக்கினவர், அப்படியே இருக்கட்டும்பா. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து போகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், என்னை உண்டாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர் என் முன்னே நடந்து போகிறார். அல்லேலூயா. அவங்க புறப்படும் போதே கர்த்தரிடத்தில் சொன்ன வார்த்தை, அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொன்ன பிறகு என்ன புயல் வந்தாலும் என்ன சூறாவளி அடித்தாலும் அக்கறைக்கு அவர்கள் போவார்கள் என்பது நிச்சயத்திலும் நிச்சயம். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, வாக்குத்தத்தத்தை மறந்து போனார்கள். சொல்லுங்கள், வாக்குத்தத்தத்தை மறந்து போனார்கள். சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தை மறந்து போனார்கள். என்ன சொன்னார் கர்த்தர்? என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். அவருக்கு புயல் அடிக்க போகிறது தெரியுமா தெரியாதா? பலத்த சுழற்காற்று வீச போகிறது தெரியுமா தெரியாதா? படகு அமிழத்தக்கதாக பெரிய அலைகள் அடி தண்ணீர் போட்டுக்குள்ளார வரும் என்பது, படகுக்குள்ளார வரும் என்பது தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. I didn't promise that there won't be any storm. புயலே வீசாது, வீசப்போவது இல்லை என்று நான் வாக்களிக்க மாட்டேன். மாறாக என்ன வீசினாலும் அக்கறைக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். ஆமென் சொல்வீங்களா? சூறாவளியே பலத்த சுழற்காற்று அடிக்கவே அடிக்காது அப்படின்னு வாக்கு பண்ண மாட்டேன். மாறாக என்ன பலத்த காற்று வீசினாலும் உங்களை பத்திரமா அக்கறைக்கு நான் கொண்டு போவேன். ஆமென் சொல்வீங்களா? படகு அமிழ்ந்து போகத்தக்கதாய், மூழ்கி போகத்தக்கதாய் தண்ணீர் உள்ளே வரவே வராது என்று நான் வாக்களிக்கவே மாட்டேன். மாறாக தண்ணீர், படகு மூழ்கத்தக்கதாய் தண்ணீர் உள்ளே வந்தாலும் உங்களை மூழ்கி போகாமல் அக்கறைக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன். உன்னை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை, இன்னொரு தடவை சொல்லுவோம், உன்னை உண்டாக்கினவர், செல்கிறார் உன் முன்னே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு ஒன்றும் உனக்கு வராதுன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென் சொல்வீங்களா? தீங்கு ஒன்றும் நேரிடாது என்று சொல்லவே இல்லை. மாறாக தீங்கு ஒன்றும் உனக்கு ஒன்றும் செய்யாது. ஆமா, சொல்லுங்க, தீங்கு ஒன்றும் எனக்கு செய்யாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் தெளிவா இங்கே சொல்லுகிறார். ஆமா, என்னுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பது என்னுடைய
நினைவில் இருக்க வேண்டும், என்னுடைய வாயில் இருக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க. என்னுடைய நினைவில் இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். சொல்லுங்க. இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். இங்கே எதுக்கு இருக்கணும்? அதான் இங்கே எதுக்கு இருக்கணும் சொல்லுங்க. யாராச்சும் ஒருத்தர் சரியான பதில் சொல்லு. இங்கே எதுக்கு இருக்கணும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமாம், இருதயம்தான். இருதயத்தில் அந்த இருந்தால் தான் உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? நன்றி சொல்ல முடியும். என் முடிவு இப்படித்தான் இருக்கும். சொல்லுங்க. என் முடிவு இப்படித்தான் இருக்கும். ஏமா கிஃப்டி, இன்னும் 7 வருஷத்துல நீ கார் வாங்க மாட்டியா? கார் ஓட்டிட்டு வர மாட்டியா? வருவியா? இங்கே இருக்கிறவங்கள பாதி பேர் கார் வாங்க மாட்டீங்களா? வாங்குவீங்களா? ஏன்னா பாதி தலை தான் ஆடுது இவ்வளே. ஆமாம். இப்போ இங்கே இருக்கிறவங்கள தலை கீழே குனிஞ்சிக்கிறான் பார்த்தியா ஆகாசு. இங்கே இருக்கிற கார் எங்கே ஆட்டோவே என் முடிவு இப்படி தான் இருக்கும். சொல்லுங்க. சத்தம் வச்சு. என் முடிவு இப்படி தான் இருக்கும். என் முடிவு இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னா அக்கறைக்கு போவோம். ஆமென் சொல்வீங்களா? அக்கறைக்கு போவோம். இடையில என்ன புயல் வந்தாலும், என்ன காற்று வீசினாலும், படகு மூழ்கத்தக்கதான சூழ்நிலை வந்தாலும் நான் அக்கறைக்கு போவோம். பத்திரமாய் போவோம், சுகமாய் போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிளை தலைக்கு மேலே வச்சிங்க, தலைக்கு மேலே தூக்குங்க. ஆமாம், தூக்கிட்டீங்களா? நான் சொல்றது, உங்களுக்கு விரோதமாக யாருமே எதுவுமே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா? வேற என்ன சொன்னார்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அப்படின்னாவே எனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும். சொல்லுங்க. படும். எனக்கு விரோதமாய் பேசுவார்கள், ஆனால் ஒன்றும் வாய்க்காதே போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஒன்று வாய்க்காதே போம், ஒன்று வாய்க்காதே போம். யாரும் உங்களுக்கு தீமை செய்யவே மாட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படின்னு சொன்னாரா கர்த்தர்? இல்லை. என்ன தீமை செய்தாலும் அவைகளை நான் நன்மையாக மாற்றுவேன். சுகுமார், ஆமென் சொல்வீங்களா? அவர்கள் உங்களுக்கு தீமை செய்ததை நான் நன்மையாக மாற்றுவேன். யோசேப்புக்கு தீமை செய்தார்கள், குழியிலே போட்டார்கள், விற்று போட்டார்கள், வர்த்தகரிடத்தில் விற்று போட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றின் தீமையை நன்மையாய் மாற்றினார். போத்திபாருடைய வீட்டிலே பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு பார்வோனுடைய அதிகாரிகள் அடைக்கப்படுகிற சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். கர்த்தர் தீமைகளை நன்மையாக மாற்றினார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன தீமை செய்தாலும் கர்த்தர் அந்த தீமைகளை செய்யவே மாட்டார் என்று கர்த்தர் வாக்களிக்கவில்லை. செய்வார்கள். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதினாலே தீமைகளை நன்மையாக கர்த்தர் மாற்றுவார். எந்த பிரச்சனைக்கு நீ அளவே மாட்டீங்கம்மா அப்படின்னு கர்த்தர் எங்க சொல்லியிருக்காரா? மாலையிலே அழுகை என்றால் காலையிலே அக்களிப்பு உண்டாகும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். மாலையிலே அழுகை அப்படின்னா என்ன? கொஞ்ச நேரத்தில் அந்த அழுகையெல்லாம் மாறி போகத்தக்கதாய் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை நான் உண்டாக்கி தருவேன். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் அழகாய் வாக்கு பண்ணியிருக்கிறதை நீங்கள் சரீரத்தில் பாடுகளே வராது, பலகீனமே வராது, பிரச்சனையே வராது. எங்கேயாலும் வாக்கு பண்ணி இருக்கிறாரா? கிடையாது. பாடுகள் வரத்தான் செய்யும், பலகீனங்கள் வரத்தான் செய்யும், பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் இயேசு அவருடைய தழும்புகளால் என்னை சுகப்படுத்துகிறார், என்னை பலப்படுத்துகிற கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை பலப்படுத்துகிற கர்த்தர். நீங்க தொழில் செய்தீங்கன்னா, பிசினஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனையே வராது, நஷ்டமே வராது அப்படியெல்லாம் இல்லை, போட்டியே இருக்காது அப்படியெல்லாம் இல்லை. மாறாக எல்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தியை உண்டாக்குற தேவன். ஆமென் சொல்வீங்களா? பெருக்கத்தை உண்டாக்குற. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் சொல்லுங்கள், இப்பொழுதே நல்லா இருக்கிறீங்க,
சிலர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், சத்தமா சொல்ல, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் நான் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். மறுபடியும் சொல்ல, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் நான் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். வாழ்க்கையில செய்ய வல்லவர். ஆமென் சொல்வீங்களா? உங்களை ஞானத்திலே பெருகச் செய்வார், கிருபையை பெருகச் செய்வார். மனுஷர் கண்களிலே இதுவரைக்கும் கொடுக்காத, ஒருவருக்கும் கொடுக்காத ஒரு புதிய ஞானத்தை, கிருபையை, தாளந்தை, திறமையை கர்த்தர் உங்களுக்கு தந்து எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை மேலாக்க முடியுமோ, எப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியுமோ, மேன்மைப்படுத்த முடியுமோ, அப்படியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவர். அவர் காற்றையும் கடலையும் பார்த்து வேற ஒண்ணுமே சொல்ல. குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைகளை பார்த்து, சுகுமாருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தலை தூக்குறதுன்னு சொன்னா, நான் கர்த்தர்ட்ட சொன்னேன்னு சொன்னா, அல்லேலூயா. எந்த சூழலிலும் எந்த நாளிலும் என் மகன் சுகுமார் நிம்மதியா சாப்பிட்டு, நிம்மதியா தூங்கி, நிம்மதியா வேலைக்கு போய் நிம்மதியாய் ஆராதிக்க வேண்டும். சொல்லுங்க, நிம்மதியா சாப்பிட்டு, முதல்ல சாப்பாடை வச்சுக்குவோம் என்ன? ஆமாம் ஆமாம். நிம்மதியாக சாப்பிட்டு, நிம்மதியாக தூங்கி, நிம்மதியாக வேலைக்கு போய் நிம்மதியாக ஆராதிக்கணும். இடையில என்ன வந்தாலும் நீங்கள் கர்த்தர்ட்ட சொன்னீங்கன்னா, அல்லேலூயா. அன்றைக்கு சீசர் இடத்துல செய்தார். உங்கள் பார்வை மாறுனுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ஆமென் சொல்வீங்களா? உங்கள் பார்வை மாறுனுச்சுன்னா உங்கள் வாழ்விலும் செய்வார். ஆமென் சொல்வீங்களா?